ஹாய், ஹலோ! வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட்டா நான் 2 வீடியோ வந்து மதுரையில வந்து நாங்க போன இடங்கள எல்லாம் தான் நானு விளாகா போட்டிருந்தேன். லாஸ்ட் வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன், இந்த மாரி சினி சுவைன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு நைட்டு டின்னருக்காக போனோம் அப்படின்னு. ஏன்னா, அது வந்து ஒரு தனி வீடியோவாவே போடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஏன்னா, அவ்ளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான தீம்ல சூப்பரா இருந்துச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டு. அதனால கண்டிப்பா இத எல்லார் கூடயும் ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் வந்து இத தனியா ஒரு வீடியோவா போடலான்னு தான் இன்னைக்கு போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட் போவீங்க. அதுவும் இந்த மதுரையில இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க போகாதவங்க கண்டிப்பா போங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. நெறையா சினிமா அ வசனம்லாம் எடுத்து ஃபுட்டோட கம்பேர் பண்ணி நெறைய போட்டிருந்தாங்க. சூப்பரான தீம்ல நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி ஃபன்னோட ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிடணும்னா கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட் போலாம். சிம்மக்கல்ல இருக்கு. இந்த வீடியோவ வந்து தொடர்ந்து பாருங்க. மறக்காம என்னோட சேனல அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது ரெஸ்டாரண்ட்டோட அவுட் சைடு இப்படி தான் இருந்துச்சு. எல்லாமே வந்து ஒவ்வொரு மூவியோட நேமையும் அந்த ஃபுட்டோட நேமோட சேர்த்து இது பண்ணி வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு அந்த கட்டவுட்லாம். பஞ்சதந்திரம் வந்து சமையல் தந்திரம்ன்னும், லியோ படத்த லெக்குன்னும், டாக்டர் படத்த குக்கர்ன்னும், அந்த மாரி நெறையா வந்து அவங்களே கிரியேட் பண்ணி வெளியில வந்து கட்டவுட்டா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்ததுமே இந்த மாரி ட்ரெயின்ல ஒரு கோச் எடுத்து உள்ள செட் பண்ணியிருக்காங்க. அதில உணவு பெட்டின்னு பேர் வச்சிருக்காங்க. அது ஆக்சுவலா ஹோட்டலுக்கு உள்ளேயே வந்து அந்த ட்ரெயின் வந்து கவர் ஆகுற மாரி வச்சிருக்காங்க. நமக்கு உள்ளேயும் அங்க சர்வ் பண்ணுவாங்க போல. பட் நாங்க அன்னைக்கு போன அன்னைக்கு அங்க வந்து சர்விங் இல்லன்னு சொல்ட்டாங்க. அப்புறம் கார்லாம் வந்து உள்ள 2 கார் இருந்துச்சு. அது வந்து இந்த லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு படிக்காதவன் படத்துல ரஜினி படம் அது மாரி அந்த கார்ல எழுதி அது ஒரு டாக்ஸியா வச்சிருந்தாங்க. 2 டாக்ஸி இருந்துச்சு. 2லயுமே எங்களுக்கு கிடைக்கல. 2லயுமே ஆல்ரெடி ஆள் உட்கார்ந்துருந்தாங்க. அதனால நாங்க வந்து நார்மலா சீட்ல தான் உட்காந்துருந்தோம். சரி இந்த ரயில் பெட்டி இருக்குல்ல, அத போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோம். நெறையா ம் க நெறைய காமெடி இது வந்து அவங்க ஃபுட்டோட பேஸ் பண்ணி எழுதியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் பாருங்க அத. இதுல ஆர்டர் பண்ணணும்னு தோணல. ஆனா இதெல்லாம் நல்லா இருக்குல்ல இது. இங்கே முட்டை பிரியாணி ஆர்டர் பண்ணது யாரு? சிக்கன் 65. ரெண்டு கார் இருந்துச்சு. 2லயுமே கிடைக்கல. அப்புறம் சும்மா நாங்க ஹோட்டல் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். அந்த பக்கம் ஒரு ஆட்டோ இருந்தது. சும்மா அதுல ஏறி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆட்டோக்காரே நேரா உட்காந்து ஓட்டுங்க. 对，那么就是在老干部。நான் ஐட்டத்துக்குலாம் வந்து இந்த லியோ படத்துல வர நான் ரெடி தான் அது வந்து அந்த வேர்டிங்க போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாபி ஐட்டங்களுக்கு வந்து இந்த பிரபுவும், வடிவேலும் இருப்பாங்கல்ல அந்த காமெடி ஆவோ ஆவோன்னு சொல்லிட்டு அந்த இத காமெடியா போட்டிருந்தாங்க அந்த மெனு கார்டுல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மெனு கார்ட் கூட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருந்தது. பரோட்டா, சால்னா வந்து அந்த நீலாம்பரி படையப்பா படத்துல வர டயலாக அது கூட போட்டிருந்தாங்க. செம்மையா இருந்தது. இது வந்து செக்கச்செவந்த வானம் நம்ம பார்த்தோம்ல, அது வந்து செக்கச்செவந்த தந்தூரின்னு போட்டிருந்தாங்க. இது 65 தான் வந்து கூட்டமா வருமாம். கிரில் சிக்கன் வந்து சிங்கிளா தான் வருமாம். நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்ல ஒரு கிரியேட்டிவா நல்லா யோசிச்சு நல்லாவே இருந்துச்சு. எல்லாமே ரசிச்சு பார்க்குற மாரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரெஸ்டாரண்ட்ட.
ரெஸ்டாரண்ட் எவ்வளோ நல்லா இது பண்ணியிருக்காங்களோ, அது மாரி ஃபுட்டுமே சூப்பரா மேக் பண்ணியிருந்தாங்க. நாங்க வந்து பன்னீர் டிக்கா, அ கொத்து பரோட்டா, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பீஸா, கிரில் சிக்கன், பாஸ்தா, அப்புறம் இன்னொரு ஐட்டம் வந்து வெஜ்ஜில தான் அந்த இது மஞ்சூரியன் மாரி ஐட்டம் ஒண்ணு ஆர்டர் பண்ணோம். சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே செம்ம டேஸ்ட்டா இருந்தது. எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு நாங்க அப்படியே சும்மா ஹோட்டல வந்து சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே ஃபுட்டெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. மதுரைனா வந்து பரோட்டா, சால்னா, தலைக்கறி, குடல் கறி, சுக்கா, இந்த மாரி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் தான். மதுரைக்கு போயிட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, புரோட்டா, சால்னா சாப்பிடாம அப்படின்னு நீங்க கேட்கலாம். நமக்கு வந்து அந்த மாரி ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா கிட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்தா, பீஸா, சிக்கனு, ஃப்ரைட் சிக்கனு, மொறு மொறுன்னு இப்படி தான் அவங்கலாம் ரொம்ப கேட்பாங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா தீம் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுனால, சரின்னு பார்த்து வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு போனோம். விட்டா சாக்ஷிக்கு வந்து பீஸான்னா அவ்ளோ இஷ்டம். அந்த க்ரஸ்ட்டு வந்து அந்த சீஸ் வர வரைக்கும் சாப்பிடுவா. அந்த எண்டுல ரொட்டி காஞ்சு போயிருக்கும்ல, அத நம்மகிட்ட தள்ளிருவா. எப்ப பார்த்தாலும் அப்படிதான் பண்ணுவா. அது அந்த சூடா சாப்பிடணும். அத ஆற விட்டு லேட்டா சாப்பிடுறது தான் அப்படி அந்த எண்டுல வந்து காஞ்சு போய் ரொட்டி, அது வந்து சாப்பிட முடியாம சாப்பிட்டுட்டு இருந்தா. எல்லாருக்குமே வயிறு ஃபுல்லு நல்லா சாப்பிட்டோம். ஃபைனலா வந்து இந்த மின்ட்டு சோடா இதெல்லாம் வாங்கி குடிச்சாங்க. எனக்கு வந்து ஸ்கின்னுக்காக லெமனும் சேர்க்கக்கூடாது. நைட்டு கோல்டுக்காக நான் ஐஸும் சேர்க்க மாட்டேன். ஸோ ஐஸும் லெமனும் இல்லாம வெறும் சோடா தண்ணீல கலந்து சர்பத் மாதிரி சப்புன்னு இருந்துச்சு. அத குடிச்சேன். சரி ஏதோ ஜீரணமாகுமே இவ்வளோ சாப்பிட்டோமே அப்படின்னு சாப்பிட்டது. ஃபைனலா பில்லும் வந்துருச்சு. பில்லு பார்த்தீங்கன்னா, அப்பல்லாம் இருக்கும்ல அந்த ஃபிலிம் ரோலு அந்த பாக்ஸ் மாதிரி அவன் வந்து வச்சிருந்தான். அதில வந்து இந்த ஆரஞ்சு மிட்டாயெல்லாம் போட்டிருந்தாங்க. ஆரஞ்சு மிட்டாய்ன்னு படம் கூட இருக்குல்ல. அத பேஸ் பண்ணி கூட போட்டிருப்பானோ என்னமோ! அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன்ல வந்து ஃபுல்லா அவங்களோட இது ஓடிட்டு இருந்துச்சு. படையப்பாக்கு படையலப்பா, அப்புறம் நான் ஆர்டர் செய்தால் வந்து விட்டால்ன்னுட்டு அந்த மாரி போட்டிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபன்னா இருந்தது. டாக்ஸி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு எனக்கு படிக்காதவன் படம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ரஜினிகாந்த் அதே டாக்ஸி அப்படியே இருந்துச்சு. 2ஆ பிரிச்சு நடுவுல ஒரு டேபிள்ல போட்டு சூப்பரா பண்ணியிருக்காங்க எல்லாமே. கன்றாவியர். மதுரையில இந்த ரெஸ்டாரண்ட்க்கு எத்தன பேர் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி நல்ல ஒரு தீம்ல ஜாலியா சாப்பிட்டுட்டு வரலாம். கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. நீங்களும் இந்த ரெஸ்டாரண்ட் போய் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. பாய். அடுத்து நம்ம வேற வீடியோல பார்க்கலாம்.